மார்க் எழுதின சுவிசேஷம், அதாவது நாம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து நாம் கற்று வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனம் வரை உள்ள வசன பகுதியை தியானிக்க இருக்கின்றோம். இந்த வசன பகுதியானது பரிசேயருடைய தூய்மைச் சடங்குகளை குறித்து நாம் இன்று படிக்க இருக்கிறோம். அல்லது தவறான பாரம்பரிய தீட்டு குறித்ததான அறிவுரையை இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கும் கூட இருந்த ஜனங்களுக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கும் சொன்னார். இது 4 சுவிசேஷங்களிலே 3 சுவிசேஷங்களிலே இது பதிவு ஆகியுள்ளது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களிலும், மார்க் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனத்திலும், யோவான் 7ஆம் அதிகாரம் 1லும் இதை குறித்தான தகவல் இருக்கின்றன. இன்றைய தினத்திலே நாம் தியானத்திற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்களை நாம் தியானிப்போம். வசன பகுதியை நாம் படித்து ஒரு சில வசனங்களை படிப்போம். அப்போதுதான் அந்த வசன பகுதியில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு ஓரளவு தெரியும். மார்க்கு 7ஆம் அதிகாரம். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கைகழுவியினாலொழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறதுமில்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவளுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியங்களை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். இவனமாக இந்த அதிகாரம் இருக்கின்றது. இப்போது நமக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டதான சூழல் நமக்கு புரிந்து விட்டது. ஆகவே இதை தொடர்ந்து நாம் சற்று தெளிவாக விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். நாம் இதுவரை படித்த வசன பகுதிகளை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து ஏகதேசம் 2 ஆண்டுகள் அல்லது 2.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து விட்டார் என்று நாம் கருதலாம். 2 ஆண்டு என்றே வைத்துக்கொள்வோம். ஒரு தோராயமாக ஒரு புரிந்து கொள்வதற்காக 2 சற்று முன்பின் இருக்கலாம், அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. 2 ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்வோம். இப்படி 2 ஆண்டுகள் ஊழியம் முடித்த பின்பு இயேசுடைய புகழும் கீர்த்தியும் பல இடங்களில் பரவி இருந்தது. யூதேயா, சமாரியா, கலிலேயா, அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய எல்லைகளுக்கு அப்பால் இருந்த சீதோன், தீரு, தெக்கபோலிஸ், இப்படி பல இடங்களிலே பரவி இருந்த ஒரு சூழலாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே அவர் கலிலேயா கடற்கரையுடைய மறுபக்கமாகிய பெத்சாயிதாவிலே ஊழியம் செய்துவிட்டு அங்கே சில எதிர்ப்புகள் இருந்தபடியினாலே மீண்டும் அவர் எங்கே வந்தார்? இங்கே வந்தார். கலிலேயா கப்பர்நகூம் பகுதியில் வந்தார். அந்த காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதாக இருக்கிறது. இப்போது எருசலேமிலிருந்து
வந்த பரிசேயர் என்று பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரில் சிலரும் அவ்விடத்தில் கூடியிருந்தார்கள். எதற்கு எருசலேமிலிருந்து வந்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை பரிசோதிப்பதற்காக என்றால், இப்போது இவருடைய போதனைகள் எங்கும் பரவிவிட்டன. ஏராளமான மக்கள் இவருக்கு பின் செல்கின்றார்கள். ஆகவே இவருடைய போதனை குறித்தும் இவருடைய ஆளுமை குறித்தும் ஆய்வு செய்து நியாயம் தீர்ப்பதற்காக அல்லது தீர்ப்பெழுவதற்காக வந்தார் என்று தான் சொல்ல முடியும். இன்னொரு கோணத்திலே சொல்வதானால் இவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகத்தான் வந்தார். இப்போது இவர்கள் கூடி வந்தபோது நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர், எல்லா சீசரும் அல்ல, சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். அப்போது வந்ததுடைய ஒரு நோக்கம் குற்றம் பிடித்ததில் தான் அது இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்போ ஒரு கேள்வி, கழுவாத அசுத்த கைகள் என்று சொன்ன உடனே நாம் எப்படி கருதக்கூடாது என்றால், கை முழுவதும் அசுத்தமாக இருந்தது, அசுத்த கையோடு, மண் இருந்த கையோடு, புழுதி இருந்த கையோடு, சேறு இருந்த கையோடு அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று கருதக்கூடாது. ஏனென்றால் இந்த கைகளை சுத்தம் செய்கிறதான யூதருக்கு ஒரு பாரம்பரிய முறை இருந்தது. அந்த முறையை அறிந்தால்தான் இந்த இடத்தில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று நாம் அறிய முடியும். அது என்னவென்றால், பரிசேயர்கள் ஏராளமான சட்ட விதிகளை வைத்திருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். அதில் ஒன்று தூய்மையை குறித்ததான சட்டம் அல்லது பரிசுத்தத்தை குறித்ததான சட்டம் என்று வைத்துக்கொள்ளலாம். பரிசுத்தம் என்று சொல்லும்போது அனைத்து பரிசுத்தம் அல்ல, கையை எப்படி பரிசுத்தமாக வைப்பது. ஆச்சரியமாக ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம், கையை எப்படி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காகவே 18 விதிகள் இருந்தன. நம்ம எளிதாக சொல்லிடுறோம், கையை கழுவுங்கன்னு சொல்லிடுறோம். இந்த கொரோனா காலத்தில் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்தாங்க, நீங்கள் உங்கள் கைகளுக்கு சானிடைசர் போட்டு சுத்தம் செய்யுங்கள்னு சொன்னாங்க. சில வேளை நாம் இயல்பாகவே சோப்பு போட்டு கை கழுவோம். நமக்கு தெரிந்த விதிகளெல்லாம் இவ்வளவு தான். ஆனால் யூத பாரம்பரியம் என்று சொல்லும்போது அல்லது பரிசேயர் பாரம்பரியம் என்று சொல்லும்போது மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் அல்ல. இந்த பரிசேயர்களே ஏராளமான விதிகளை எழுதினார்கள். அந்த விதிகளுக்கு அவர்கள் வைத்திருந்த பெயர் தான் முன்னோரின் பாரம்பரியம். அதை மிஷ்னா என்று சொல்லுவாங்க. மிஷ்னா என்றால் பல்வேறு காலகட்டத்திலே ரபிமார் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கொடுத்த விளக்கங்கள் என்று சொல்லலாம், அல்லது விளக்க உரைகள் என்று சொல்லலாம். இந்த பாரம்பரிய சடங்குபடி கைகளை கழுவுவதற்கு அல்லது கைகள் சுத்தமாக இருக்கிறது என்று அறிவிப்பதற்கு 18 விதிகள் உண்டு. இந்த 18 விதிகளின் அடிப்படையில் பார்ப்பாங்க. இந்த 18 விதிகளிலே ஒரு சில விதிகளை மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். அந்த ஒரு சில விதிகளே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னவென்றால், ஒருவர் சாப்பிடுவதற்கு முன்பாக கை கழுவ வேண்டும். இதுதான் பொதுவான விதி. ஆனால் எப்படி கை கழுவுகிறார்? நம்ம எல்லாம் தண்ணியில் கழுவிக்கிறோம். அப்படி இல்லை, அவங்களுக்கு அப்படி இல்லை. கையை கொஞ்சம் தண்ணி எடுப்பாங்க. அதை குறித்து சொல்லும்போது சிலர் சொல்கிறாங்க, ஒரு முட்டைத்தோடு இருக்கிறது அல்லவா, ஒரு முட்டைத்தோடில் எவ்வளோ தண்ணி கொள்ளும், அல்லது ஒரு முட்டைத்தோடு அதற்கு சற்று கூடுதலாக 1 முட்டைத்தோடு என்று வைத்துக்கொள்ளலாம். 1 முட்டைத்தோடு அளவுக்குத்தான் தண்ணி கையில் விடணும். நம்ம கை கழுவுகிற மாதிரி லிட்டர் கணக்கில் எல்லாம் கழுவக்கூடாது. 1 முட்டைத்தோடு அளவில் தண்ணியை கையில் விட்டு அதை இப்படி கழுவணும். கழுவிட்டு அது ரொம்ப கவனமாக இருக்கணும். கழுவிட்டு இந்த கை சுத்தமாக இருக்குன்னு காட்ட என்ன செய்யணுமா, இந்த கையை இப்படியே உயர்த்தணும். இப்படி உயர்த்தும் போது என்னாகும், தண்ணி இப்படி வடிந்து இந்த முட்டு வழியாக வடிய வேண்டும்.
இப்படித்தான் கழுவணும். அடுத்ததான விதி என்னவென்றால், இப்படி கை கழுவும் போது, கைகளை உயர்த்தும் போது அந்த தண்ணீர் வடிந்து இந்த பக்கமாக வடிந்து இடுப்பு வரை செல்ல வேண்டும். இடுப்பு வரை சென்றால்தான் கையை அவர் மிக சுத்தமாக கழுவி விட்டார் என்று அடையாளம். இப்போ பரிசேயர் சீசர்களை பார்க்கும்போது ஒரு சிலர் அப்படி கழுவல்ல. எப்படி கழுவல்ல? ஒரு முட்டைத்தோடு அளவிலே தண்ணி எடுத்து இப்படி கழுவி இப்படி கையை உயர்த்தி அந்த தண்ணி இங்கே வடிகிறத காட்டல. இதுதான் பிரச்சனை. ஏன் இப்படி கழுவுறதான் சுத்தம் என்று பரிசேயர்கள் நினைச்சாங்க. அதில் இன்னும் இந்த கையை இப்படி நம்ம கழுவிட்டு ஒருவேளை கையை கீழே போடுறோன்னு வைங்க, அப்போ அந்த கையில் இந்த பக்கமாக வடிந்து வைந்த தண்ணி மீண்டும் வடிந்து விரல் வழியாக போய்விடக்கூடாது. அப்படி போயிட்டுனா அந்த கை மீண்டும் அசுத்தமாகிவிட்டது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியை எடுத்து கையை இப்படி கழுவி இப்படி கையை உயர்த்தி காட்டி தண்ணீர் இங்கே வடிந்த பின்பு மீதம் இருக்கிற தண்ணீர் கீழே வடிந்து விடக்கூடாது என்று ஒன்றில் பக்கத்தில் இருக்கிற சுவரில் இப்படி ராவுவாங்க, அல்லது இப்படி தலையில் தொடச்சிருவாங்க. அப்படி தண்ணீர் மீண்டும் விரல் வழியாக வராமல் கவனமாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் சில சீசர்கள் செய்யவில்லை. நமக்கு இதெல்லாம் கேட்டால் ஃபன்னியாக இருக்கும், தமாசா இருக்கும். இப்படி கை கழுவதை வச்சே 18 விதிகளை வைத்து சடங்காச்சாரங்களை வைத்து குழப்பி வைத்திருந்தார்கள். சாதாரண மனுஷனால் வாழ முடியாது. கரெக்டாக 1.5, ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டால் தண்ணி கீழே போயிடும். அதனால் 1.5 முற்றத்தோட அளவு தான் தண்ணி எடுக்கணும். அதை இப்படியே கழுவணும், இப்படியே உயர்த்தணும், இங்கே இடுப்பளவில் வருதான்னு பார்க்கணும். தண்ணி மீண்டும் கீழே போயிடக்கூடாது. கீழே போயிடணும்னா சந்தேகம் வந்தால் சோரில் போய் ராவணும் அல்லது தலையில் ராவணும். சில சீடர்கள் இப்படி செய்யலை. அவங்கள நினச்சிருப்பாங்க, இது என்னடா இப்படி தான் சுத்தப்படுத்தணுமா, கொஞ்சம் தண்ணியை விட்டு கழுவுனா போதாதா அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். அப்படி அவங்க கழுவியிருப்பாங்க. இதைத்தான் இவங்க கவனித்து இவங்க முட்டத்தோடு அளவு தண்ணி எடுக்கலை, முழங்காலை உயர்த்தி காட்டவில்லை, மணிக்கட்டு வழியாக தண்ணீர் வருவதை காட்டவில்லை, இடுப்பிலே போனதை காட்டவில்லை. அதனால் இந்த சீடர்கள் அசுத்தமானவர்கள், இவிட கையும் அசுத்தமானது என்று கண்டுபிடித்து, ஏதோ காணக்கூடாததை கண்டுபிடித்தது போல வந்து இயேசுவிடம் குறை சொல்கிறார்கள், குற்றம் சொல்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இது இன்னொன்று என்னவென்றால், இயேசுடைய காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த 2 ரபிமார் இருந்தார்கள். ஒருவருடைய பெயர் ஹிலால், இன்னொருடைய பெயர் ஷமாய். இந்த 2 பேருமே எதிர் முகாமில் இருந்தவர்கள். பல்வேறு காரியங்களில் இவர்களுடைய விளக்கங்கள் முற்றிலும் முரணாக இருக்கும். ஆனால் இந்த கைகளை கழுவுறதான இந்த 18 பாரம்பரிய விதிகளிலே இவங்க 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையானவங்க. இந்த விதிகளுக்கு ஒரு பெயரையும் கொடுத்திருந்தார்கள், ஹலாக்கா என்று சொல்லுவாங்க. அந்த ஹலாக்கா விதி, அதாவது கைகளை கழுவுற இந்த 18 பாரம்பரிய விதியிலே இந்த சீடர்கள் சற்று மாறுபாடாக செய்தபடியினாலே தான் இவர்களை குற்றம் பிடித்தார்கள். அதனால்தான் அடுத்த வசனங்கள் அவர், ஏனெனில் பரிசேர் முதலிய யூதர்கள் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு, அதாவது ஹலாக்கா விதிகளை கை கொண்டு அடிக்கடி கைகளையும் நாள் வழியே சாப்பிட மாட்டாங்க. அடிக்கடி கழுவிட்டே இருப்பணும். நம்ம சாப்பிடும்போது தான் கழுவோம், அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் கழுவாங்க. எப்போல்லாம் மனசில் ஐயோ கை சுத்தமாகி விட்டதே என்று நினைக்கும் போதெல்லாம் கழுவாங்க. மீண்டும் சொல்கிறேன், சுத்தமாக இருக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாடு சொல்கிறது, மோசேயுடைய நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ஏன்னா இந்த கூடுதல் விதிகளெல்லாம் இவங்க புகுத்தினது. 4ஆம் வசனம், கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். ஏன்னா கடையில் போனால் யாரோட பழகுவாங்க? புற இனத்தோரோடு பழகணும். புற இனத்தோருடைய ஆடைகள் ஒருவேளை இவங்க மேலே பற்றுக்கலாம். அதை தீட்டாக கருதி கடையிலேருந்து வந்தோடனே, சந்தை வெளியிலேருந்து வந்தோடனே குளிப்பாங்க. அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறது இல்லாமல்
வேறு அநேக ஆசார்களையும் கை கொண்டு வருவார்கள். பாத்திரங்களில் என்ன செய்வாங்கன்னா, மண்பாண்டங்கள் தீட்டுப்பட்டது என்று கருதிவிட்டால், உதாரணமாக புற இனத்தவர் ஒரு மண்பாட்டத்தை தொட்டுவிட்டால் அதை அடுத்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க, உடைச்சிருவாங்க. செம்பு பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள் போன்றவற்றை புற இனத்தவர் தொட்டால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சுடு தண்ணியில் போட்டு சூடு பண்ணி அதில் போட்டு முக்கி எடுப்பாங்க, அல்லது ஓடுகிற தண்ணியிலே சென்று அதை சுத்தம் பண்ணுவாங்க, அப்படி சுத்தம் செய்வாங்க. அடுத்த புதிய பாத்திரம் வாங்கி கொண்டு வந்தால், புதிய பாத்திரத்தை வாங்கி வரும்போது நிச்சயமாக சில வேளை அது புற இனத்தவர்களுடைய தயாரிப்பாக இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் கொண்டு வந்து அதையும் சுடு வெள்ளத்தில் போட்டு எடுப்பாங்க, அல்லது மீண்டும் அதுக்கு ஒரு புதிய இந்த மெருகு பூசுவார்கள். அதன் பின்பு நெருப்பிலே வைத்து அதை சூடாக்கி இப்படியெல்லாம் செய்து தான் நாங்கள் சுத்தமாக இருக்கிறோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மீண்டும் நம்முடைய ஞாபகத்துக்கு வர வேண்டியது, இப்படி பெரிய பெரிய விளக்கங்கள் எல்லாம் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் இல்லை. ஆனால் இந்த பரிசேயர்கள் போன்ற சிலர் இப்படி சில விதிகளை நாங்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விளக்கம் கொடுக்கிறோம் என்று புகுத்தி சாதாரண மனிதர்களை எப்போதுமே குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தார்கள். ஆகவே தான் சீடர்கள் சாதாரணமாக கை கழுவியிருப்பாங்க, ஆனால் இப்படி கையெல்லாம் உயர்த்தி தண்ணீர் வடிவதெல்லாம் காட்டாதபடியினாலே பரிசேயர்கள் இந்த சீடர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்காக இயேசுடன் வந்தார்கள். அப்போதான் 5ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த பரிசேயர் வேதபாரன் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார் என்று கேட்டார்கள். பாருங்கள், இந்த வசனம் தான் மிக மிக முக்கியமானது. கேள்வி எப்படி கேட்குறாங்க? உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியம். எப்படி கேட்கல? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள் என்று கேட்கல. ஏன்னா மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை சீஷர்கள் மீறல்ல. மோசேயுடைய நியாயப்பிரமாணம்படி அவர்கள் சரியாகத்தான் இருந்தாங்க. ஆனால் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு முற்றிலும் மாறான இந்த மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட சில ரபிமார்களாலும் பரிசேயர்களாலும் வேதபாரகராலும் காலங்காலமாக உண்டாக்கப்பட்ட சில விதிகள் நியாயப்பிரமாணத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருந்த போதும் அதை ஏன் மீறினீங்கன்னு கேட்குறாங்க. அதனால்தான் இவர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு வாதம் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒருவன் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறினான் அல்லது பாரம்பரியம் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறினானா என்று ஒரு கேள்வி எழுமானால் அவங்க என்ன நியாய தீர்ப்பு செய்வாங்க தெரியுமா? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை மீறினால் தப்பல்ல, ஆனால் பரிசேயருடைய விதிகளை மீறினால் அதுதான் பெரிய தப்பு. அப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு உரிய கனத்தை கொடுக்காமல் இவர்கள் மனம் போல வாழ்ந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. ஆகவே பரிசேயருடைய பார்வையிலே மோசேயுடைய நியாயப்பிரமாணம் முக்கியம் அல்ல, அவங்களுக்கு அவங்க வச்ச விதி தான் முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனால தான் தொடர்ந்து இயேசு பேசும்போது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்களுக்கு இந்த பரிசேயர்களுக்கும் எருசலேமிலிருந்து வந்த விசேஷித்தவர்கள் என்று சொன்ன பரிசேயர்களுக்கும் வேதபாரர்கள், ஏன்னா எருசலேமிலிருந்து வந்தால் அது பெருசு இல்லையா? அவள்கிட்ட என்ன சொன்னார்? இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து. பாருங்க, இது மோசே சொன்னதல்ல, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. இது ஆண்டவர் மட்டும் இல்லை, எசையா காலத்திலேருந்தே இந்த தப்பு அவங்க செய்துட்டு வராங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து பரிசேயர்கிட்ட மாய்மாலத்தை வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார்.
மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். ஏசாயா 29:13 இது வருகிறதுன்னு நினைக்கின்றேன். அதை படித்து பார்ப்போமா? ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. என்ன சொல்லாரு? அவர்கள் எனக்கு போதிக்கிற ஆராதிக்கிற அனைத்தும் மனுஷனுடைய கற்பனைகள், நான் போதித்தவர்கள் அல்ல. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த மாய்மாலத்தை சுட்டி காட்டுகிறார். ஏன்னா இயேசுடைய சீடர்களை குறை சொல்லும்போது மறைமுகமாக இயேசுவை குறை சொல்கிறாங்க. என்னன்னா, நீர்தான் இதை மீறுவதற்கு வழிகாட்டுகிறீர் என்று சொல்கிறாங்க. அதையே சொல்லாரு, நான் தவறாக வழிகாட்டவில்லை, நீங்கள் ஏற்கனவே மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே போய்விட்டீர்கள். நீங்கள் உங்களுக்கு சில விதிகளை வைத்திருக்கிறீர்கள், அதன் அடிப்படையில் தான் குறை கண்டுபிடிக்கிறீரே தவிர மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை நானும் மீறவில்லை, என்னுடைய சீடர்களும் மீறவில்லை. தொடர்ந்து நான் படிக்கும்போது, நீங்கள் தேவனுடைய கட்டளையில் தள்ளிவிட்டு, என்ன தெரியுமா, நீங்கள் தேவனுடைய கட்டளை தள்ளிவிட்டு நீ ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளிட்டு உங்களுடைய விதியை எடுத்துக்கொண்டீங்க. அதனால் நீங்கள் தள்ளிட்டீங்க, நாங்கள் தள்ளலை, என்னுடைய சீடர்கள் தள்ளலை, நீங்கள் தான் தள்ளியிருக்கிறீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட மோசேயின் நியாயப்பிரமாணம் முக்கியமா, பரிசேயுடைய விதிகள் முக்கியமானு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை விட எங்களுடைய விதிகள் தான் மேலானதுன்னு சொல்கிறீங்க. அப்படியானால் தேவன் கொடுத்த, மோசே மூலம் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை தள்ளிவிட்டது நீங்கள், நாங்கள் அல்ல. மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவளாய், உங்களுடைய பாரம்பரியம், முன்னோர்களுடைய பாரம்பரியம் சொல்லிட்டு உங்கள் பாரம்பரியத்தை கொண்டு வருவளாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் இன்னும் இதே போல் நிறைய ஹலாக்காஸ். கை கழுவதற்கே 18, கையில் மொத்தம் எத்தனை விரல் இருக்கு? 10. இந்த 10 விரலையும் கை கழுவதற்கு 18 விதிகள். சிரிக்காமல் இருக்க முடியுதா? 10 விரலுக்கு 18 விதிகள். அதான் சொல்லாரு 9. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை உயர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. இப்போ கிண்டலா பேசுகிறார், நன்றாயிருக்கிறது ஐயா, தேவனுடைய கட்டளை மீறினது உங்களுக்கு நன்றாயிருக்கிறது. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலை, ஒரு சர்க்காஸ்டிக் டோனில், கிண்டல் அடிக்கிற தோணியில் பேசுகிறார். ஏன்னா நன்றாக இருக்கிற இடத்துல கூடாது, நன்றாக இருக்கிறது அப்படி கேட்குறார். எப்படியெனில் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசேயும் சொல்லியிருக்கிறாரே. 10 கட்டளையில் முக்கியமான ஒரு விதி, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, இல்லையா? ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? தொடர்ந்து படிங்க. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி விட்டால் அவனுடைய கடமை தீர்ந்து என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காகவாது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை, இந்த இடத்துல சரியா சொன்னால் 10 கட்டளையை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். என்ன சொல்றாரு? பொதுவாக நீங்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை மீறினீங்கன்னு சொல்லலை, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார்.
மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய் என்ற வசனத்தை 10 கட்டளையில் ஒன்றை சொல்லி இதை எப்படி நீங்கள் அவமாக்குகிறீர்கள், எப்படி மீறுகிறீர்கள் என்று ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறார். சரி, இப்போது நாம் படிக்க வேண்டிய ஒன்று, குர்பான் என்றால் என்ன? குர்பான் என்றால் a gift to God to the temple, அதாவது ஒரு கிஃப்டை ஆலயத்திற்கு பரிசாக கொடுக்கின்றோமா? தேவனுக்கு மனிதன் கொடுக்குற பரிசு. ஆண்டவர் தான் நமக்கு பரிசு தரணும். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, a gift given to God in the temple in the hands of priests. அந்த இதனுடைய பொருள் என்னன்னா, இந்த குர்பான் என்பதை ஒரு பரிசென்றை வைத்துக்கொள்வோம். இதை எப்படி செய்வாங்கன்னா, தேவனுடைய கட்டளை மீறுவதற்கு இந்த குர்பான்ங்கிற ஒரு தந்திரமான செயலை செய்வாங்க. இது ரொம்ப தந்திரமானது. என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, 10 கட்டளை தெளிவாக சொல்கிறது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்க. அவங்க மரண தருவாய் வரை அவங்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்களான்னா, தகப்பனின் தாயையும் கவனிப்பதற்கு பதிலாக அந்த ஆசாரியன்ற போய் சொல்லுவாங்களாம், நான் குர்பான் என்கிற ஒரு காணிக்கை தரேன், கிஃப்ட்டு. அந்த குர்பானை நான், அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா, தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் கொடுக்கணும். உதாரணமாக 1000 ரூபா கொடுக்கணும்னு வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் 1000 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு 100 ரூபாயை எடுத்துக்கொண்டு போய் ப்ரீஸ்ட்டிட்ட கொடுப்பாங்க. குர்பானை நான் கொடுக்குறேன், இந்த ப்ரீஸ்ட் இந்த 100 ரூபாயை வாங்கிடுவார்னு வச்சுடுங்க. வாங்கிட்டு இந்த தாய் தந்தையை கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு தர வேண்டிய காசை உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டியதை எனக்கு பிள்ளை கர்த்தருக்கு காணிக்கையை கொடுத்ததுனால உங்களுக்கு எதுவும் வரையலைன்னு கவலைப்படாதுங்க. உங்களுக்கு வர வேண்டியதை உங்கள் பிள்ளை கர்த்தருக்கு கொடுத்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு தந்துட்டாரு. ஒருவேளை அந்த தாயும் தகப்பனும் முதிர் வயதில் போதிய வருமானம் இல்லாமல் இருப்பார்களானால் எவ்வளோ வேதனையோடு அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா குர்பானுக்கு எதிராக பேசிடக்கூடாது. குர்பானுக்கு விரோதமாய் பேசிவிட்டால் அது பெரிய சாபம். அப்போ இந்த தாய் தந்தை எதுவுமே பேச முடியாது. ஏன்னா குர்பானுக்கு எதிராக பேசுனா பெரிய தண்டனை தேவன் தருவார், சாபம் வரும். அது உங்கள் மேலே மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகள் மேலே வரும். அப்போ இந்த பெற்றோர் நினைப்பாங்க, சரி என் பிள்ளை எனக்கு 1000 ரூபா தரணும், தரல, ஆனால் அவன் குர்பானா கொடுத்துட்டான், இங்கே 1000 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்தேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நான் கர்த்தருக்கு குர்பானா கொடுத்துட்டேன், கிஃப்டாக கொடுத்துட்டேன். இந்த தாயும் தந்தையும் சில வேளை பசியோடு இருக்க வேண்டும், எதுவும் எதிர்த்து பேச முடியாது. குர்பான்னு சொன்னால் எதுவும் பேசக்கூடாது. இந்த குர்பானை வேறு விதத்திலும் மீறினாங்க. அது என்னவென்றால், சில வேளை ஒரு மனிதன் சக யூதனுக்கு கடன் கொடுத்திருக்க வாய்ப்புண்டு. இந்த கடன் கொடுத்த மனிதன் இந்த கடன் வாங்கிய மனிதனிடம் கடனை திரும்ப கேட்பார். சில வேளை சில சூழ்நிலைகளினாலே இந்த கடன் வாங்கினவர் கடனை திரும்ப கொடுக்க முடியாத இக்கட்டான நிலையில் இருப்பார். அப்போ இந்த கடன் கொடுத்த மனிதன் ஒரு தந்திரமான ஒரு வேலை செய்வான். அது என்னன்னா, ஆசாரியரிடம் முன் சென்று இவன் எனக்கு கடன் தரணும்னு சொல்ல மாட்டான். இவனுக்கு நான் கடன் கொடுத்துருக்கிறேன், அந்த கடன் கொடுத்த பணத்தை நான் குர்பானாக ஆலயத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிடுறோம். இப்போ இந்த ஆசாரியன் கடன் கொடுத்தவனையும் கடன் வாங்கினவனையும் முன்னே வைத்துக்கொண்டு, சரியப்பா நீ இன்னாரிடமிருந்து 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கின்றாய், நம்ம புரிந்து கொள்வதற்காக ரூபாய் என்கிற வார்த்தை சொல்கிறேன், அன்றைக்கு சேக்கல் என்று வைத்துக்கொள்ளலாம் அல்லது தினார் என்று வைத்துக்கொள்ளலாம், ஏதோ ஒரு பணம். நீ இந்த நபரிடமிருந்து 10 தினார் அல்லது 10,000 தினார் கடன் வாங்கியிருக்கிறாய்,
நீ அதை இவ்வளவு நாளும் திரும்ப கொடுக்கவில்லை. ஆகவே இந்த மனிதன் இப்போது அந்த 10,000 தினாரையும் கொர்பானாக அறிவித்து விடுகிறான் என்று சொல்வார். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருக்கு கிஃப்டாக கொடுத்து விட்டேன் என்று அவன் அறிவிக்கிறான். யார் அறிவிக்கிறா? கடன் கொடுத்தவன். இப்போ என்ன சிக்கல்னா, இந்த கடன் வாங்கினான் அல்லவா ஒருத்தன், அவன் ஏற்கனவே இந்த 10,000 கொடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றான். இப்போ கொர்பான் அறிவிச்சாச்சுன்னா இவன் கட்டாயம் அந்த பணத்தை கொடுத்தாகணும். யார்கிட்ட கொடுக்கணும்? ஆலயத்துக்கு கொடுக்கணும். இது இந்த ஆசாரியர்களுக்கும் இந்த கடன் கொடுத்தவனுக்கும் உள்ள ஒரு சீக்ரெட்டான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த கடன் வாங்கினவன் இதுவரை கொடுக்க முடியாமல் இருக்கிறான். இப்போது கொர்பானாக அறிவித்து விட்டால் இவன் என்ன பாடுபட்டாவது ஒன்றும் இல்லைன்னா வேற ஆட்டம் தான் கடன் வாங்கியாவது இவன்கிட்ட கொடுத்துருவான். ஏன்னா கொர்பான் என்று அறிவித்த பின்பு அதை கொடுக்காமல் இருந்தால் அவனுக்கு சாபம். இவனும் அப்படி தான், எதுவும் எதிர்த்து பேச முடியாது. சரி, இப்போ இவன் வேறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டோ அல்லது வேறு யாரிடம் தான் கடன் வாங்கி இந்த 10,000 தினாரை கடன் வாங்கினோன்னு கொடுத்துருவான். ஏன்னா கொர்பான் இல்லை, இன்னும் கொடுத்துடணும். ஆனால் இந்த கடன் கொடுத்தவன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த 10,000 தினாரை வாங்கிட்டு 9,000 தினாரை தன்னோடு வச்சிருவான். 1000 தினாரை கொண்டு இந்த ஆசாரியன்ட்ட கொடுத்துருவான். அப்பா நீ கொர்பானா அறிவிச்சேல, அந்த கொர்பானை நான் என்ன கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க, கடன் வந்துட்டுது, அவனும் கொர்பானை கொடுத்துட்டேன்னு அவன் போயிடுவான். இந்த ஆசாரியரும் இந்த கடன் கொடுத்தவனும் சேர்ந்து ஒரு கூட்டுச்சதி செய்கிறார்கள். இங்கே அந்த கடன் வாங்கினவனே ஏமாற்றுகிறார்கள், தேவனே ஏமாற்றுறாங்க. எப்படி தேவனை ஏமாற்றுறாங்க? முறைப்படி இவன் கொர்பானை அறிவிச்சிருந்தா 10,000 கொண்டு கொடுத்துருக்கணும். ஆனால் 10,000 கொடுக்கல, வெறும் 1000 தினார் தான் கொடுக்குறான். அப்போ இந்த பரிசேயர்கள் மனிதனை ஏமாற்றுகிறார்கள், பெற்றோரை ஏமாற்றுகிறார்கள், தேவனே ஏமாற்றுகிறாங்க. இதனால தான் புதிய ஏற்பாட்டில் எருசலேம் சபையிலே அனனியா சப்பீராவும் இந்த வேலையைத்தான் செய்தாங்க. சரி, அது இப்போ வேண்டாம். அது இதுக்கு இதே காரியத்தை தான் அவங்க செய்தது. ஏன்னா அதிலே பழகி ஊறி போனவங்க. சரி, இந்த கொர்பானை கொடுத்ததாக கூறி தேவனுடைய வார்த்தை அவமாக்கி பெற்றோரை கனவீனம் பண்ணினார்கள். அதன் மூலம் 10 கட்டளை மீறினார்கள். இப்படி அப்பட்டமாக 10 கட்டளை மீறுகிற இந்த பரிசேயர்களும் இந்த வேதபாரகர்களும் 10 விரலை கழுவதற்கு 18 விதிகளை வைத்திருக்கிற இந்த பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து தன்னுடைய அவருடைய சீடர்கள் மீது குறை கூறினார்கள். ஆகவே தான் மிக கடுமையாக மாய்மால காரியம் அவரை எச்சரிக்கிறார். 13ஆம் வசனத்தில், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குறீர்கள், 10 கட்டளை அவமாக்குறீர்கள், இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்களை, இப்போ அவங்களோட சொல்லிட்டு, இனி இந்த பரிசேயரிடம் பேசி பயனில்லை என்று சொல்லிட்டு இவங்களை நெத்தி அடியில் கொடுத்துட்டார்ல. நம்ம ஒரு பாஷையில் இன்னைக்கு சொல்லுவோன்னா நெத்தி அடி கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. நெத்தி அடி அல்ல, செவுட்டில் அடித்த மாதிரி பதில் கொடுத்துட்டு இப்போ அவரோடு இருந்த ஜனங்களை நோக்கி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 14ஆம் வசனம், பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். கவனிங்க ஐயா, இந்த மாய்க்கு மாற காலிட்ட செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணாதுங்க. இவங்க உங்களை சுமத்தற்கரிய சுமைகளை உங்க சுமத்துகிறாங்க. 10 விரலை கழுவதற்கு 18 விதிகள். நான் சொல்றதை ஒழுங்காக கேளுங்க. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதென்று அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறே அவனை தீவிட்டு விடும். எவ்வளோ அருமையான லாஜிக்கான வார்த்தை. தீட்டு வெளியிலிருந்து வருவதில்லை, தீட்டு உள்ளிருந்து தான் வருகிறது, உனக்கு சிந்தனையிலிருந்து தான் வருகிறது. நீயே உன்னை தீட்டாக இருக்கிறேன் நினைத்து கொண்டு கையை கழுவி கொண்டிருக்கிறாய்.
இதற்கு நீ பழியை மற்றவர்களுக்கு போடலாமா? கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க. உனக்கு செவி இருந்தால் கேட்டுக்க, நான் உனக்கு நல்ல ஆலோசனை தாரேன். 10 விரலை கழுவுவதற்கு 18 விதிகளா? வெக்கையில் உனக்கு? நான் சொல்றதை ஒழுங்கா கேளு. அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். ஆண்டவரே, நீர் என்ன சொல்றீரு? எங்களுக்கே தலை கறங்குதே. 10 விரலை கழுவுவதற்கு 18 விதிகள் இனிமேல் தேவையில்லையா? அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அதற்கு அவர், நீங்கள் இவ்வளவு உணர்வில்லா இருக்கிறீர்களா? உங்களுக்கும் புரியலையா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? நீங்கள் சாப்பிடுகிற சாப்பிடல தீட்டு இல்லை, அது அவன் இருதயத்தில் போகாமல், அது இருதயத்தில் போகாது. ஆண்டவர் இங்கே வந்து மெடிக்கல் டாக்டர் மாதிரி சொல்லார், அது இருதயத்துக்கு போகாது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருதயத்துக்கு போகாது, வயிற்றுக்கு போகுது. அது இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். அதில் எதாவது அசுத்தம்னா அது வெளியில் போயிடும். எவ்வளோ அருமையாக சொல்லார். இது லைக் ஏ மெடிக்கல் டாக்டர் அப்படி கற்றுக் கொடுக்கிறார். 20 வசனம், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படும். உள்ளே இருந்து வருகிறதெல்லாம், உள்ளிருந்து உனக்கு சிந்தனை தோண்டுதில்லவா, அது வெளியிலிருந்து வரல, உள்ளே இருந்து சிந்திக்கிறது. காயின் ஆபேலுக்கு விரோதமாக சிந்திச்சான், அது வெளியிலிருந்து வந்ததில்லை, உள்ளேருந்து வந்தது. ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக சிந்தித்தார்கள், அது வெளியிலிருந்து வந்ததில்லை, உள்ள வந்தது. வெளியிலே அவர்களை துண்டு சக்தி இருந்திருக்கலாம், ஆனால் வந்தது உள்ள இருந்து. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இப்போ ஒரு கேள்வி இப்படி கேட்கக்கூடாது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து சிந்தனை வருமா, அது மூளையிலிருந்து வருகிறதா என்று கேட்பாங்க. நல்ல கேள்வி. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், யூதர்களுடைய முற்காலங்களில் அல்ல இன்றைக்கு கூட நம்ம கூட பேச்சு வழக்கில் உள்ளதான், அதாவது யூத இறையில் திஸ் இஸ் அப்பர், இதை மேல் இருதயம் என்றும் இதை கீழ் இருதயம் என்று சொல்லுவாங்க. வேறு ஒன்றுமில்லை, உண்மையான இருதயம் இங்கே தான் இருக்கிறது. ஆனால் இருதயத்துக்கும் சிந்தனைக்கும் தொடர்பு உண்டு. அதனால தான் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு ப்ரெஷர் கூடுதுன்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர்ன்றது இருதயத்தில் உள்ள பிளட் பம்பிங். அப்போ ரொம்ப யோசித்தோன்னா பிளட் பம்பிங்கில் வித்தியாசம் இருக்கிறது. இதை அன்றைக்கே யூதர்கள் அறிந்தனால தான் சொன்னாங்க, உன்னுடைய மேல் மூளை அல்லது மேல் இருதயமும் கீழ் இருதயமும் பேலன்ஸாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தையினால் பேலன்ஸாக இருக்கணும். ஆகவே எப்படி இருதயத்திலிருந்து ரத்தம் புறப்பட்டு உலகத்துக்கு நம்முடைய உடலெல்லாம் செல்கிறதோ, சிந்தனையிலிருந்து புறப்படுகிறது நம்மை தீட்டுப்படுத்தும். ஆகவே இருதயம் என்பது இங்கே சிந்தனைக்கு ஒப்பிட்டப்பட்டுள்ளது. ஏண்டா நம்ம முழு பைபிளையும் படிக்கும்போது 1 அல்லது 2 இடங்கள் தவிர்த்த மீதி எல்லா இடங்களிலும் இருதயம் என்கிற வார்த்தை சிந்தனை பகுதியைத்தான் சொல்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சிந்தனை என்று சொல்லும்போது, அது இருதயம் என்று சொல்லும்போது அவருக்கு தெரியாமல் சொல்லவில்லை, அன்று இருந்த பேச்சு வழக்கின்படி மட்டுமே சொல்கிறார். இன்றைக்கு கூட இதே பேச்சு வழக்கை நாம் பேசுவோம். என்ன பேசுவோம்? அவனுக்கு இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியுமான்னு கேட்போம். அதெல்லாம் மோசமான, அவனுக்கு இருதயமே கல்லான இருதயம்னு சொல்லுவோம். இருதயம் கல்லாக இருக்கிறதா? சிந்தனை தான். ஆகவே இருதயத்திலிருந்து அல்லது மனுஷனுடைய சிந்தனையிலிருந்து இப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனைகளும்
விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் இவைகளெல்லாம் வந்து அதுதான் அவனை தீட்டுப்படுத்துது. சுருக்கமாக சொன்னால், இப்போ நம்மளை குற்றஞ்சாட்டினார்களே, இந்த பரிசேயருடைய சிந்தனை தான் அசுத்தமாக இருக்குது, நம்ம கைகள் அசுத்தமாகவில்லை. நாங்கள் ஓரளவு கழுவுறோம், இந்த 18 விதியின்படி 10 விரலை கழுவவில்லை. 23 வசனம், பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்போ இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். 10 விரலை கைகொள்வதற்கு 18 விதிகள் அதல்ல மனிதனை தீட்டுப்படுத்துவது. அவனுடைய இருதயத்தில் இருக்கிற தீய எண்ணங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்கள், பரிசுத்தராகிய தேவனுடைய குணத்துக்கு, பரிசுத்த குணத்திற்கு எதிரான எண்ணங்கள், இவைகள் மட்டும்தான் அவனை தீட்டுப்படுத்தும் என்று மிக மிக நேர்த்தியாக இந்த போதனை கொடுத்தார். பரிசேயருடைய தூய்மை சடங்குகள் எந்த அளவுக்கு மோசேயுடைய 10 கட்டளைகளுக்கும் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் எதிராக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டிவிட்டார். மூக்குடைப்பட்ட பரிசேயர்களும் போய்விட்டார்கள், ஜனங்களுக்கும் அதை சொல்லிவிட்டார், சீசர்களுக்கு அதை மேலும் விளக்கி விடுத்தார். ஆகவே நாமும் நம்முடைய இருதயங்களிலிருந்து, நம்முடைய சிந்தனைகளிலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வருகின்றவைகள்தான் நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக தீட்டுப்படுத்தும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவைகளை பரிசுத்த ஆவியுடைய துணையினாலும் தேவனுடைய வார்த்தையின் துணையினாலும் அவருடைய கிருபையினாலும் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்கிறார். இன்றைக்கு சில சபைகளிலே ஆண்டவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி கிருபை என்பதை புரட்டி, கிருபை தேவன் கிருபை உள்ளவர், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஜியூடோ கிரேஸ் அல்லது ஹைஃபர் கிரேஸ் என்கிற கருத்தின் மூலம் எந்த பாவமும் கிறிஸ்தவன் செய்யலாம் என்று போதிக்கிறார்கள். அது தவறானது. 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் நாம் போய்விடக்கூடாது. மனம் போல வாழலாம் என்கிறதுக்கும் போய்விடக்கூடாது. அல்லது 10 விரல்களை கழுவதற்கு 18 விதிகள் என்கிற சடங்காச்சாரத்துக்குள்ளே புகழ்ந்தும் நாம் நாசமாகிவிடக்கூடாது. இயேசு மிக நேர்த்தியாக இருதயத்திலிருந்து வருகிற சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க, அவருடைய பரிசுத்த குணத்துக்கு இணங்க இருக்குமானால் அந்த நேர்த்தியோடு அந்த தெளிவோடு நாம் வாழ்வோமானால் கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழ முடியும் என்று ஆண்டு. ஆகவே இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமைத்துவ கோட்பாடு என்னவென்றால், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இல்லாமல் அவருடைய பரிசுத்த குணத்திற்கு இல்லாமல் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொன்னவனவாக, நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப நாம் வாழ தேவன் தாமே நமக்கு கிருபையும் ஆற்றலையும் தருவாராக. ஆமேன். இப்போது உங்களுடைய கருத்துகள் அல்லது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் கேட்கலாம். பரிசேயர்கள் எந்த காலகட்டத்தில இருந்து வந்தாங்க? இல்ல பழைய ஏற்பாட்டுல நம்ம வேதபாரகரை பத்தி பாக்குறோம், வேதபாரன் ஆகிய எஸ்ரா. அப்ப இந்த அவங்கள பத்தி நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கலையே பரிசேயர்கள். அப்போ இவங்க எந்த காலகட்டத்தில் உருவானாங்க? நல்ல கேள்வி, நல்ல சரித்திரபூர்வமான கேள்வி. அதாவது ஒரு தெளிவான காலகட்டத்தை சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காலம் என்னவென்றால், இந்த எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறார் அல்லவா. உதாரணமாக இவர்கள் பாபிலோனில் சிறையிருப்புக்கு சென்றார்கள். யூத மக்கள் நேபுகாத்நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு அதிலிருந்து திரும்ப வந்த காலங்களிலிருந்து இந்த ஒரு ஸ்ட்ரிக்டான யூத பாரம்பரியத்தை கொண்டவர்கள் உருவானார்கள். பிற்காலத்தில் அவர்கள் பரிசேயர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நேரடியாக இதை பார்க்க முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டிற்கும் மலியாவிற்கும் இந்த புதிய ஏற்பாடுள்ள மத்தேயுவுக்கும் இடைப்பட்ட காலம் சுமார் 400 ஆண்டுகள் இடைவெளி.
ஆக எஸ்ரா காலத்திலிருந்து அந்த சித்தாந்தங்கள் தோன்ற ஆரம்பித்தன. ஆனால் பரிசேயர்ங்கிற குழுவாக இந்த இடைப்பட்ட 400 ஆண்டுகளிலே அது ஒரு இயக்கமாக மாறியது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை நம்ம நேரடியாக பார்க்க முடியவில்லை. ஓகே, வெல்கம். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. ஆமாம், ஸ்ட்ரிக்ட் ஆர்த்தடாக்ஸ் இருக்கிறாங்க. பட்டு இந்த விதிகளெல்லாம் இப்படியே கடைபிடிக்கிறார்களா, சற்று மாறி இருக்கலாம் என்று தெரியாது. யூதர்களுள்ளே பல பிரிவுகள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு குழு வந்து அதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்த்தடாக்ஸ்னு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அவங்க இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த விதத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போடுவாங்க, கொஞ்சம் மாடர்னாக இருப்பாங்க. ஆனால் முடிகளெல்லாம் இன்றைக்கும் அந்த பழைய போல் பழங்காலத்தை போன்ற சில மயிர் கத்தரிக்காமல் இருக்கிற பாரம்பரியங்கள் அப்படி சிலவற்றை அனுசரிக்கிறார்கள். ஆனால் அசிட்டிஸ் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பலவிதமான பாரம்பரிய சடங்குகளை பல்வேறு வகையில் ஆசரிக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் என்ன சம்திங் லைக் தட் நான் ஒரு புஸ்தகத்தில் ரீட் பண்ண ஞாபகம் இருக்கிறது. அவங்க பெரும்பான்மையானவங்க மிலிட்ரியில் கூட சேர மாட்டாங்க. ஆனால் சமீபத்தில் ஓரிருவர் அதில் மிலிட்ரியில் சேர்ந்ததாக கூட படித்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆச்சாரங்கள் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதாவது நீங்க அந்த 18 விதிகள், யூதர்களுடைய அந்த பரிசேயர்களுடைய 18 விதிகள் சொன்னீங்கல்ல, அது வந்து இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல வந்து அந்த பரிசேயர்களுடைய மாயமான காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாருல்ல, அந்த மாயமான காரியங்கள் வந்து இந்த 18 விதிகளை வந்து குறிக்கிறதா இருக்கா? ஆமாம் ஆமாம், அதாவது நல்லா புரிஞ்சுங்க. 18 விதிகள் தூய்மை சடங்குகள் மட்டும்தான். பரிசேயர்களுடைய மொத்த விதிகள் எடுத்தால் 39க்கு மேலே வரும். இந்த 18 தூய்மை சடங்கை குறித்ததான விதிகள். அதான் தண்ணியை எவ்வளோ எடுக்கணும், எப்படி கழுவணும், அது எப்படி கையை உயர்த்தணும், இப்படியெல்லாம் சொல்கிறது 18 விதிகள். மற்றபடி அதாவது இன்சைட் ஆஃப் தி கப் தான் வந்து நீங்க கழுவ மாட்டேன்றீங்க, அவுட்சைட் ஆஃப் தி கப் வந்து அடிக்கடி நீங்க கழுவிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இதோட தொடர்புடையது. ஆமாம். அதுக்கப்புறம் இதை சொல்றாரு பிரதர், இதை என்ன குறிக்குது, அதாவது டைட் ஆஃப் மிட் அண்ட் அனைஸ் அண்ட் ஹியூமன், அதெல்லாம் வந்து அந்த டைட்டு அந்த காரியங்கள்ல டைட்டு கொடுக்குறீங்க. ஆனா இவ omitted the weightier matters of the law, justice, mercy and faith. These you ought to have done and not leave the other undone. இதையும் பண்ணிருக்கணும் அதையும் பண்ணிருக்கணும் அப்படின்றார். டைட்டை வந்து இதெல்லாம் மட்டும் கொடுக்குறீங்க, ஆனா ஜஸ்டிஸ், மர்சி அண்ட் ஃபெய்த்தை விட்டுட்டீங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பரிசேயர்களுடைய விளக்கங்களில் அந்த ஹலாக்கான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஹலாக்கா என்று சொல்லக்கூடியவைகளில் இவைகளெல்லாம் உண்டு. எதை அது சொல்ல, இவங்க பரிசேயர்களுடைய பாரம்பரியத்தில் போன எக்கச்சக்கம் இருக்கிறது. இது வந்து தூய்மை சடங்கு. நீங்கள் சொன்னது அது தசமபாகத்தை குறித்தது. அது 613 விதிகள் பிரதர், அது 10 கட்டளைகள். இது இவங்க வச்ச விதிகள், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது 613 என்பது அதாவது அது மோசேயுடைய கட்டளையில் உள்ளதான் 613 பிரதர். இந்த பரிசை விதிக்கு மோசைக்கு பிரமாணத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது அந்த இவங்க விளக்கம் மோசேயுடைய 613 சட்டங்களுக்கும் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க எக்ஸ்ட்ரா போட்டது. அது இதைத்தான் ஆண்டவர் சொல்லாரு, உங்கள் முன்னோர் விதிகள் வந்து மோசேயுடைய 613 சட்டங்களுக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்கிறார். இதெல்லாம் இவங்க ஆட் பண்ணது எக்ஸ்ட்ரா. ஆமாம், 613 ப்ளஸ் அப்படி புரிந்து கொண்டீங்கன்னா சரியாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு 613 போதும், உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா 18 தேவையில்லை, எக்ஸ்ட்ரா 39 தேவையில்லைன்னு சொல்கிறார். ஆமாம், நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அது மட்டும் இல்லை, தேவையில்லை என்பது மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குறீங்க, அதான் முக்கியம். அந்த 613 விதிகளை அவமாக்கிட்டு உங்கள் விதிகள் தான் மேலானன்னு சொல்கிறீங்க. அதில் இந்த 18 இந்த 39 இவங்க விதிகள், அது தேவனுடைய வார்த்தை அல்ல.